கடந்த 20ஆம் தேதி தீபக் ராஜா அப்படிங்கிற ஒரு இளைஞர் கூலிப்படையால வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில கேடிசி நகர் அப்படிங்கிற ஏரியால. அது ஒரு பிரபல தனியார் உணவகம். ஆயிரக்கணக்கான பேர் புழங்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி அது. சிசிடிவி கேமரா இருக்கு. அதை பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன பிட் பாக்கெட் அடிக்கிறது கூட பலரும் பயப்படுவாங்க. ஏன்னா கேமரா இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம். அந்த இடத்துல ஒரு கூலிப்படை கும்பலால அந்த இளைஞர் மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்படுறார். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருக்குறோம். எல்லா ஊடகங்களும் அது குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ரவுடி வெட்டி கொலை படுகொலை செய்யப்பட்டார். இது சம்பந்தமா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி துரைமுருகன் அப்படிங்கிறவர் அவர் வச்சிருக்கக்கூடிய சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன வீடியோனா, அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் கொலையாளிகளில் சிலர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி கைது செய்யப்படும் பொழுது இவங்க தப்பிக்க ஓடுனதாகவும் அப்பொழுது தவறி விழுந்து கைகாலில் அடிபட்டதாகவும் காவல்துறை செய்தி வெளியிடுது. அது குறித்தும் செய்தி பல ஊடகங்கள் வெளியாகுது. அது சம்பந்தமான வீடியோ தான். அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, குற்றவாளிகள் கைது செய்யப்படும் பொழுது எப்படி காயமுறுது, காவல்துறை எப்படி அவங்கள தாக்கலாம், இது ஒரு மனித உரிமை மீறல் ஆகாதா, இப்படி அவர்களை கடுமையாக தாக்கி கைகால உடைச்சிட்டா குற்றங்கள் தடுக்கப்பட்டுருமா, அது எப்படி ஒரு மனிதத்தன்மையான செயலாகும், இது சரியா, காவல்துறை எப்படி சட்டத்தை கையில் எடுக்கலாம், நீங்க வழக்கு கொடுங்க, நீதிமன்றத்துல ஒப்படைங்க, அவர்களுக்கான நீதியை நீங்க வாங்கி கொடுங்க, இவரும் கூலிப்படை இவரும் கூலிப்படை, யாரு கொன்னவரும் கூலிப்படை செத்தவரும் கூலிப்படை அப்படின்னு அந்த வீடியோ அப்படி இருக்கு. செத்தவர் கூலிப்படைன்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம் துரைமுருகன்? கொன்னவன் தான் கூலிப்படைன்னு தானே ஒத்துக்கிறான். காவல்துறை செய்தி வெளியிட்டது. இது ஏற்கனவே அவர் ஒரு கொலையில சம்பவத்தில் விட்டுருக்காரு. அந்த மாதிரி இருக்கு. அதுதான் ட்ராக் ரெக்கார்டா இருக்கு. அதுதான் காவல்துறை சொல்லுது. கொலை யார் யாரை செய்தாலும் தவறு. பிசிக்கல் அட்டாக்ங்கிறது யார் யாரை செய்தாலும் தவறு. வன்முறை கூடாது. வன்முறையால் ஒரு சமூகத்தில் அமைதி நிலவாது. ஆனாலும் கூட ஒரு கொலை நடக்குது, ஒரு உயிர் பலி ஏற்படுதுன்னா அது குறித்த அந்த விவாதங்கள் எப்படி இருக்கணும்? உதாரணத்துக்கு ஈழத்துல சிங்கள பேரினவாதிகளுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை. தமிழர்களுக்கு ஆதரவாக பிரபாகரன் போராடுறார். அப்ப ராஜபக்சே அல்லது அது சம்பந்தப்பட்ட நிறைய பேர் தமிழர்களை ஒடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான பேரை கொடூரமா கொள்றாங்க. தங்களை தற்காத்துக்கிறதுக்காக, தங்கள் நிலம் நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக, தங்களுக்கு மறுக்கப்படுகிற, தங்களை ஒடுக்குகிற அந்த சிங்களர்களை இங்க பக்கம் இருக்கக்கூடிய பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் அல்லது அதற்கு முன்பு இருந்த அமைப்புகளும் எதிர்த்து போரிடுது, எடுத்து சண்டை போடுது. அதில் இருபுறமும் உயிர் பலி ஏற்படுது. 2 உயிர் பலிகளும் எப்படி ஒன்னாகும்? இவன் ஒடுக்குகிறான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒடுக்குறான், கொள்றான். அதுக்கு தன்னை காத்துக்கிறதுக்காக போராடுகிற தமிழர்களும் ஒடுக்குகிற சிங்களவர்களும் எப்படி ஒன்னாக முடியும்? எப்படி 2 பேர்த்தையும் ஒரே தராசுல வச்சு பார்க்க முடியும்? அப்ப உனக்கு எவ்வளவு சாதிய வண்ணம், சாதி வெறி இருந்தா நீ கொலையாளிகளை காவல்துறை விசாரிப்பது தவறுன்னு பேசுவ நீ. இப்ப அந்த கைது செய்யப்பட்ட ஒரு கொலை குற்றவாளியினுடைய சாதிய பின்புலன் உள்ள சிலர் அதை கண்டிச்சு வீடியோ போடுறாங்க. நீங்க என்கவுண்டர் செய்ய போறீங்களா அப்படின்னு. அவங்களுடைய வீடியோவுக்கும் துரைமுருகனுடைய வீடியோவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஈவன் அவர்களை விட இவன் தான் அதிகமா பொங்குறான். ஒரு அப்பட்டமான படுகொலையை காசுக்காக செஞ்சேன்னு ஒத்துக்கிறான். காசு இதுல புழங்கிருக்குன்னு செய்திகள் வருது. இவன் இந்த வீடியோல ஒரு இடத்துல கூட இந்த படுகொலையை செய்ய சொல்லி பணம் கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கல. அப்படி கேட்காமலே இவர் 2 பேரும் கொலை செஞ்சவனும் கொலையானவனும் ஒண்ணுன்னு பேசுறான். இது எவ்வளவு அப்பட்டமான சாதி வெறி இருந்தா இந்த விஷயத்தை சாதி ரீதியாக கொலை செய்தவர் இந்த சாதி என்பதால், யாரு அவன் துரைமுருகனும் அந்த கொலை செய்த நபரும் ஒரே சாதி பின்புலன் கொண்டவர்கள் என்பதால் இவன் இப்படி இதற்கு முட்டுக் கொடுப்பது, இதற்கு ஆதரவாக பேசுவது எவ்வளவு ஆபத்தான பின்விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். இதுதான் தமிழ் தேசியமா? இவன் இதுல மட்டும் இந்த நிலைப்பாடு எடுக்கல. வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் பிரச்சனைனா வைரமுத்துக்கு ஆதரவா பேசுவான். திருச்சியில ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டார்னா எப்படி நீங்கள் அந்த திருச்சியில அந்த ரவுடி என்கவுண்டர் செய்யலான்னு கேள்வி கேட்பான்.
தக் லைஃப்னு ஒரு படம் வருதுன்னா இந்த அந்த தக் லைஃப்ல வரக்கூடிய கதைக்கு சொந்தக்காரர்கள் வேற சாதி, நீ எப்படி வேற சாதி அடையாளத்தை கொண்டு வரலாம்? அப்ப முற்றும் முதலுமாக தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சாதி, எது தான் சார்ந்த சாதிக்காக மட்டும் பேசுவது தமிழ் தேசியம் எப்படி ஆகும்? இது அந்த கட்சியினுடைய ஒப்புதல் இல்லாமல், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமானுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி தொடர்ந்து ஒரு சாதிக்காக இந்த நிலைப்பாடை ஒரு நிர்வாகி எடுக்க முடியும்? அது மேடையில வந்து தோன்றுறாரு, மேடையில வந்து நாம் தமிழர் நிர்வாகியா பேசுறாரு. ஈவன் அந்த யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு சீமான் தான் சேனலையே தொடங்கி வைக்கிறார். அப்ப சீமானே சேனலை தொடங்கி வச்சு சீமானே இதை பேச சொன்னா இதற்கு பேர் தான் தமிழ் தேசியமா? தொடர்ந்து தென் மாவட்டத்தில் எத்தனை படுகொலைகள் சாதியின் பெயரால். நீ நல்ல ஆம்பளை, சீமான் சொல்றத போல நல்ல ஆம்பளை, நல்ல ஆத்தா அப்பா மாறுல பால் குடிச்சவன் அப்படி சீமான் சொல்லுவார். அதை போல இருந்தா நீ நேரடியாக ஒரு தமிழர்களுக்குள் காட்டுமிராண்டித்தனமாக சாதியின் பெயரால் இன்னும் ஒடுக்குமுறை செய்வதும் இன்னும் படுகொலைகள் நடப்பதும் எப்படி தமிழர் ஒற்றுமைக்கு சரியா போகும்னு நீ நேரடியா ஒருத்தனை குற்றம் சுமத்தி நேரடியா ஒரு சாதியை மேற்கோள் காட்டி பேச துப்பு இல்ல, வக்கு இல்ல. நூற்றுக்கணக்கான படுகொலைகளை கடந்த பிறகும் கூட எவ்வளவு உனக்கு சாதி வன்மமும் வக்கரமும் இருந்தா இந்த படுகொலையில் இந்த நிலைப்பாடு எடுத்து இப்படி ஒரு வீடியோ போடவும் மனசு சொல்லும். திராவிடம் சாதியின் பெயரால் தமிழர்களை பிரித்தாளுதுன்னா நீ என்ன பண்ற? உன் கொள்கை என்ன? சட்டைய மட்டும் தமிழ் தேசியம்னு மாட்டிக்கிட்டு நீ திராவிடத்தை விட மிக மோசமான சாதி வெறியனா இருக்கிற. அதான் இந்த காணொலியுடைய வெளிப்பாடு. தொடர்ந்து உங்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தில் நடந்த படுகொலைகளில் உன் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது எதை வெளிக்காட்டுதுன்னா திராவிடத்தை விட பேராபத்தானது சாதிக்குள் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசியம்ங்கிறதான் அந்த மக்களுக்கு எடுத்து காமிக்கும். இது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. இது ரொம்ப காலத்துக்கு மக்கள் பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த தேர்தல்கள் வரும். அடுத்தடுத்த தேர்தல்கள் நீங்க தென் மாவட்டத்துக்குள்ள வர வேண்டியது இருக்கும். அதற்கான எதிர்விளைவுகளை நிச்சயமாக நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். எப்படா தமிழ் தேசியம் படைப்பீங்க? எப்படி தமிழ் சாதிகள் உண்ணாகும்? முதலில் வந்தது முதலியாருன்னு பேசுவது, ஒரு சாதிக்கும் உண்டான பெருமையை பேசுவது, ஒரு சாதியையும் கொம்பு சீவி விடுவது, இது உனக்கு நீ பேசல. உங்க அண்ணன் சீமான் வந்து பாஞ்சாலங்குறிச்சின்னு படம் எடுத்த பொழுதே முக்குளத்து சிங்கமுங்க முத்துராமலிங்கம்ங்கன்னு ஒரு சாதிக்கு தான் படம் எடுத்தார். அது இன்னைக்கு வரைக்கும் உங்க ரத்தத்துல அப்படியே கடத்தப்படுது. அதெல்லாம் அந்த உங்க கட்சியில இருந்து வெளியில வர்றவங்களும் அதான் சொல்றாங்க. இது நாம் தமிழர் கட்சி முழுக்க சாதியா இருக்குங்க. எந்த சாதியா இருக்கு? எந்த சாதிகளால் பிரச்சனை இருக்குது அல்லது எந்த சாதியின் பெயரால் பிரச்சனைகள் நடக்குதோ அந்த சாதியா இருக்குதுங்கன்றான். அவங்க சொல்வது 100 விழுக்காடு உண்மையை போல உங்களுடைய நிலைப்பாடும் இருக்குது, உங்களுடைய நடவடிக்கைகளும் இருக்குது. இது பேராபத்தானது. இது வந்து என்னன்னா தென் மாவட்டத்துல இவ்வளவு படுகொலைகள் நடந்த போதும் கூட கட்சிக்கான ஃபண்டு அதே தென் மாவட்டத்தில இருந்து வேறு விதமாக வருவதால் அந்த ஃபண்டுக்கான விசுவாசமாகத்தான் இருக்குதே தவிர உன் வீடியோ, உன்னுடைய நடவடிக்கைகள், கட்சியினுடைய நிலைப்பாடு சமூகத்தில் ஒரு சமத்துவம் நிலை உருவாகணும், ஒரு அமைதி உருவாகணும், தமிழர்களாக ஒண்ணு சேரணுங்கிற மாதிரியான இது நிலைப்பாடு அல்ல. படுகொலையை கண்டிப்பதை விட, அந்த கூலிப்படையை கண்டிப்பதை விட, அந்த கூலிப்படைக்கு பணம் கொடுத்து உதவுவனை கண்டிப்பதை விட அதை நியாயப்படுத்தி இந்த படுகொலைக்கு கிட்டத்தட்ட இலைமறைக்காரையாக ஆதரவாக சாதி உணர்வோடு பேசுவதற்கு இல்லையா, இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது, மிகப்பெரிய ஆபத்துக்குரியது. நிச்சயமாக தமிழ் சமூகத்தில் இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மனநிலை. இது தமிழ் சமூகத்தை ஒண்ணு சேர்க்கிறதுக்கான ஐடியாலஜி கிடையாது, கருத்தாக்கம் கிடையாது. இது தமிழ் சமூகத்துக்குள் மீண்டும் திராவிடத்தை விட பேராபத்தான சாதிய முரண்களை விதைக்கக்கூடிய, வளர்க்கக்கூடிய ஒரு கருத்து. இதுல சாட்டை எடுத்து இவன் நாட்டை திருத்த போறான். அயோக்கிய பையன். வயிற்று பொழைப்புக்கு வேற வேலை செய்யலாம். எத்தனை உயிர்கள், எத்தனை குடும்பம். வன்முறை என்பது யார் புறம் செய்தாலும் தவறு. அப்படி பேசி பழகு. சாதியின் பெயரால் இந்த காலத்திலையும் இப்படி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சாதியை குறித்து நேரடியாக பேசு. அதை விட்டுட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட இழப்புகளை சந்தித்த தன்னுடைய உயிரையும் உடைமையையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு எதிர்வினை ஆற்றுகிற ஒரு மனநிலையும், தன்னுடைய திமிரை, தன்னுடைய தெனாவட்டை, தன்னுடைய அதிகார மமதையை, தன்னுடைய பவரை கொண்டு போய் காமிக்கிறதுக்காக ஒருத்தனை ஒடுக்கிற நிகழ்வும் ஒண்ணாகுமா?